போர்டு எக்ஸாமுங்க. ஒரு 5லிருந்து ஒரு 6 மாதம் இருக்குது. இந்த இடத்துல நம்ம பேரண்ட்ஸ் பண்ண வேண்டிய 2 முக்கியமான விஷயம். ஒன்று அவங்கள ரொம்ப அழகா நம்ம சப்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால மட்டுமே பார்த்தோன்னா குழந்தை படித்த மார்க் வாங்கிடுமானா கிடையாது. அவங்கள ஸ்ட்ரக்சருக்குள்ளே நம்ம போடணும். 10th நல்ல மார்க் எடுத்துட்டான், 9th 8th நல்ல மார்க் எடுத்துட்டான்னா அவன் அதே ஃப்ளோவில் வந்துடுவான். அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே யார் இருந்து பழகலையோ அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு ரொம்ப முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, ஒன்று அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஆஸ் அ பேரண்ட்டாக ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கணும். கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் அவன் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன பண்ண ஆரம்பிச்சிருவான் அப்படின்னா எடுக்கிறதுக்கு நம்ம பழக்கி விட்டுறணும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பேஸ் பில்லர். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பழகலை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, படி 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 இது வேலைக்கு ஆக போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு அவன் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுங்க. இன்றைக்கி ரொம்ப சின்னதாக சங்க் பண்ணி கொடுக்கணும். இந்த சப்ஜெக்ட் சயின்ஸில் லெசன் 7ல் இந்த 2 மார்க் படி, இல்லைனா இந்த 4 மார்க் படி, இல்லைனா இந்த பெரிய லாங் ஆன்சர்ஸ் படி. அந்த மாதிரி நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி பிரித்து கொடுக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, அவனுக்கு படித்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்ததுக்கப்புறம் அக்கௌண்டபிலிட்டி வேணும். நம்ம உட்காந்து செக் பண்ணணும். வாதியார் மாதிரி பண்ணக்கூடாது. ஆனாலும் பார்த்தோம் அப்படின்னா உட்காந்து நம்ம செக் பண்ணணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவன் முடிச்சிருக்கானா இல்லையா அப்படிங்கிற அக்கௌண்டபிலிட்டி நான் பார்க்கணும். நான் கொஞ்சம் அவனை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் பெருசாக இல்லாமல் லைட்டாக நான் மேலோட்டமாக என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கண்ட்ரோலிங் நான் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணணும். இந்த 2 வேலை பண்ணால் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா அவனுக்கு மெல்ல மெல்ல அந்த வேலை அவனுக்கு ஈஸியாக வரும்.